விளிம்பு நிலை மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக நல் அம்பேத்கர் உள்ளார். சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் விடுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை ஒருங்கிணைக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், ஏசு அழைக்கிறார் அமைப்பின் தலைவர் பால் தினகரன், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினார்கள். அப்போது பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் 200 நாடுகளில் உள்ளது. சகோதரத்துவத்துடன் கொண்டாடும் திருவிழா கிறிஸ்துமஸ். கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம் ஆகியவை சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போட்டுகின்றன. வெறுப்பு என்பது கூடாது. மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் வெறுப்பு அரசியலை மூலதனமாக பயன்படுத்துகிறார்கள். பைபிள் சொன்ன சகோதரத்துவம் தான் அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு விளிம்பு நிலை மக்களுக்கு சித்திரவதை அனுபவித்து ரத்தம் சிந்தி உயிர் விட்டுள்ளார். அதுபோலதான் நாட்டின் விளிம்பு நிலை மக்களுக்காக அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை இரவு பகலாக 3 ஆண்டுகள் எழுதிய நிலையில் 65 வயதில் காலமானார். அப்படிப்பட்ட அம்பேத்கர் வழிபடும் தலைவர் அல்ல, வழிகாட்டும் தலைவராக திகழ்ந்துள்ளார். அதனால் அன்பு ஒன்றுதான் மானுட இனத்திற்கு தேவை. சகோதரத்துவம் போன்றும் கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் என்றார். முன்னதாக பால் தினகரன் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்தார். கேக் வெட்டும்போது கத்தி தேடியும் கிடைக்காததால் அட்டைப்பட்டியை கிழித்து அதில் கேக் வெட்டிய தொல் திருமாவளவன் அவர்கள். தமிழ்நாட்டில் என்ன நிலைமை என்று சொன்னால், விடுதலை சிறுத்தை கட்சி அந்த தொல் திருமாவளவன் எங்கிருக்கிறாரோ தீர்வோடு தான் இருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவரை பார்க்கிற கண்ணோட்டம் வேறு, நான் பார்க்கிற கண்ணோட்டம் வேறு என்று நாம் பார்க்கும் பொழுது இன்று அப்படிப்பட்ட ஒரு அருமையான மீட்பரை நமது அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மூலமாக ஆண்டவராக கொடுத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நான் அவரை சந்திக்க போவேன். என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் இருக்க வேண்டும், அவர் இன்னும் இன்னும் பலம் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே எல்லாம் எழுப்பி இருக்க வைத்து சில நிறுவனங்கள் எனக்காக ஜெபம் செய்கிறார். அண்ணன் டாக்டர் இந்த பண்பை, இந்த மாற்றை அவருக்கு எதிர்த்தந்தது, எதிர்த்தது. அவருக்கு இந்த சகோதரத்துவ மாற்றினை, சகோதரத்துவ இந்த குணத்தை, அந்த இயல்பை அவர்கள் வழங்கியது கிறிஸ்தவம். அந்த சகோதரத்துவத்திற்காகத்தான் கிறிஸ்தவம் போற்றப்படுகிறது, இஸ்லாம் போற்றப்படுகிறது. பௌத்தமும் அதை போதிக்கிறது.
இந்தியாவின் மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்த உள்துறை அமைச்சர் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் என்ன தூக்கி கொண்டாடுகிறீர்கள் என்ற பொருளிலே பேசுகிறார். காங்கிரஸை விமர்சிப்பதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது, விமர்சிக்கட்டும். காங்கிரஸ் அதற்கு பதில் சொல்கிறது. அது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அவசியம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மூச்சுக்கு கொண்ட முறையை அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே, பேஷன் ஆகிவிட்டது என்று சொல்லுகிற போது அவர் அறியாமல் அவருக்குள்ளே இருக்கிற இந்த வெறுப்பு உணர்வு என்பது வெளிப்படுகிறது. இதுதான் கூடாது என்கிறது கிறிஸ்தவம், இதுதான் கூடாது என்கிறது இஸ்லாம். இதை ஒப்பீட்டுக்காக நான் சொல்லுகிறேன். சகோதரத்துவத்தை போக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக 3 ஆண்டு காலம் எடுக்கப்பட்ட முயற்சி என்பது இரவு கடலாக கண்டுபிடித்தவர் ஆக்கிய அந்த உழைப்பு என்பது அவரை 65 ஆண்டுகளிலேயே நம்மிடமிருந்து காலம் பிரித்துக் கொண்டது. அந்த அளவுக்கு அவர் உண்மையாக உழைத்தார், உறக்கம் இல்லாமல் உழைத்தார். 3 ஆண்டு காலம் அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்கிறார். ஓய்வில்லை, உறக்கமில்லை, உடல் நலிவோட அந்த பணிகளை அவர் செய்து முடித்தார். ஆகவே இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து அவர் முன்வைத்த முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று சகோதரத்துவம். அரசமைப்பு சட்டத்தில் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் சொல்லுவது சகோதரத்துவம், அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு அதுதான் சகோதரத்துவம். மனிதகுலம் மேற்கொள்வதற்கு சகோதரத்துவம் என்பது மிக மிக முக்கியமான பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், வாழ்க்கை முறையில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கலாச்சாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கல்வியில் அவருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு இடையிலான உறவு, ஒருவரை ஒருவர் மதிக்கிற அந்த போக்கில் சமத்துவம் இருக்க வேண்டும். அந்த சமத்துவம் இருக்க வேண்டுமானால் அடிப்படையான நிபந்தனை சகோதரத்துவம். சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. சகோதரத்துவம் இருக்கிற திருத்தலத்தில் சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிற இஸ்லாத்தில் சமத்துவம் இருக்கிறது. அந்த சகோதரத்துவம் வேண்டும் என்ற நன்மையில் என்று சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டம் என்பது தண்டனை வழங்குகிற சட்டம் அல்ல, அது ஒரு கோட்பாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு சட்டம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் மிக முக்கியமான கோட்பாடு, அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு. இயேசுமாவியாக நாடுகளுக்கு முன்னால் விடுதலை மக்களுக்காக எப்படி வகைகளை தாங்கி கொண்டாரோ, சித்திரவதைகளை தாங்கி கொண்டாரோ, ரத்தம் சிந்தினாரோ, உயிரை பலி கொடுத்தாரோ, அப்படி தன்னை உண்மையாக இந்த விடுதலை மக்களுக்காக ஒப்படைக்கப்பட்டவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் கர்த்தரின் பிள்ளை என்று இன்றைக்கு உலகம் போக்குகிறார். அம்பேத்கர் வழிபடும் தலைவர் அல்ல, ஆனால் வழிகாட்டக்கூடிய தலைவர், வழிகாட்டக்கூடிய தலைவர். அவருடைய அரசியல் அனைவருக்குமானது, அவருடைய கோட்பாடு அனைவருக்குமானது, அவருடைய கோட்பாடு சகோதரத்துவ கோட்பாடு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருத்தம் என்பது அரசியல் சார்புதான் என்றால் அதுதான் நாம் பேசும் சகோதரத்துவ அரசியல். இந்த விழா கட்சி சார்பற்றது என்றாலும் நாம் அனைவரும் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இணைய முடியும். அப்படி இணைந்திருக்கிறோம். அந்த வகையில்தான் இன்றைக்கு நாங்கள் போன்றவர்கள் நான் இதுவரை எந்த அரசியல் கட்சி நிகழ்வும் பற்றிய கருத்தை
இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் திருமாவளவருக்கு ஜெபம் செய்வதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னது, அவர் இங்கு அழைத்து வந்தது, அவரை இந்த நேரங்களை நாம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது, அவர் உள்வாங்கி இருக்கிற சகோதரத்துவம் என்ற உயர்ந்த தத்துவம் தான். ஆகவே சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம், அதுவே கிறிஸ்துமஸ் செய்தி என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய மனவார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்வது நன்றி. சொல்வது இயேசு ஒருவேளை கடவுள் நினைத்திருந்தார், அவரை அரண்மனையில் யார்? வாக்களிக்க தகுதியில்லாதவர்கள், நீதிமன்றத்திலே சாட்சியம் சொல்வதற்கு வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு தலைவராக எழுச்சி தலைவர் இருக்கிறார். அடுத்த கிறிஸ்துமஸ் விழாவை இறைவனை பிரார்த்தித்த விடுவதை